ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. இந்த ஸ்லோகமானது விஷ்ணு சகசிரநாம அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த ஸ்லோகம். இந்த திருநாமம் ராம அப்படிங்கிற திருநாமமானது எல்லோராலும் போற்றப்படுகிற ஒரு திருநாமம். இன்னார் இணையார் என்பது இல்லாமல் ராம 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 அப்படின்னு சொன்னால் ரொம்ப உயர்ந்த திருநாமம் என்று கொள்ளப்படுகிறது. இதற்கு பிரமாணம் எங்கே உள்ளது? யாரு சொன்னா? எப்பொழுது சொன்னார்கள் என்று பார்த்தா, பார்வதி தேவி பரமசிவனாரிடத்திலே கேட்கிறாள். பார்வதி தேவி பரமசிவனாரிடத்திலே கேட்கிறாள். பார்வதி உபாச்சர கேனோபாயேன லகுனா விஷ்ணோர்நாம சகசிரகம் பட்டிதேர் பண்டிதே நித்தம் சோதுமிச்சாமியகம் பிரபோன்னு விஷ்ணு சகசிரநாம அத்தியாயத்திலே பார்வதியானவள் சிவபெருமானிடத்திலே கேட்கிறாள். எந்த ஒரு உபாயத்தை பற்றி எங்கே போய் சேர வேணுமோ அது யாருடைய திருநாமத்தை பற்றினால் நாம் பகவானுடைய திருவடியை அடையலாம், அதற்கு உயர்ந்ததான ஒரு திருநாமத்தை தேவரீர் நமக்கு சொல்ல வேண்டும் அப்படின்னு பார்வதி தேவி பரமசிவனாரிடத்திலே கேட்க, பரமசிவனார் சொல்லுகிறார் ஈஸ்வர உவாச்ச. உவாச்சன்னு சொல்றது ஈஸ்வர உவாச்ச. அவர் என்ன சொல்றார்? ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ஸ்ரீராம 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 ராமங்கிற இந்த ஒரு திருநாமம் தான் எல்லாத்துக்கும் எந்த ஒரு விஷயத்தை நம்ம நினைக்கிறோமோ அது முடிக்க வேணும், முடிக்கப்பட வேணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு ராமங்கிற இந்த ஒரு திருநாமத்தை சொன்னோம் என்னால் அது எல்லாவற்றையும் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு திருநாமம். இது ஆறு சொன்னா? பார்வதி தேவி கேட்க பரமசிவனார் இதற்கு சொல்லுகிற வார்த்தை. இது விஷ்ணு சகசிரநாம அத்தியாயத்திலே இருக்கு. கடைசியில பார்த்தோம்னா பார்வதி உவாச்சை என்று பார்வதி கேட்கிறாள். எது ஒரு உபாயமா வைத்துக் கொண்டு ஒரு திருநாமத்தை சொல்லணும். இந்த 1000 திருநாமங்கள் சகசிரநாமத்தில் இருக்கே, இந்த 1000 திருநாமங்களுக்குள்ளே உயர்ந்த திருநாமம் எது அப்படின்னு கேட்டபோது ஸ்ரீராம 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 அப்படின்னு சொன்னா, இந்த ஆண்டாள் தன்னுடைய திருப்பாவையிலையும் ரொம்ப ஆச்சரியமா பல இடங்களிலே கண்ணனைத்தான் கொண்டாட வேணும் என்று திருப்பாவை நோன்பு நோக்கிறாள். ஆனா ராமனை அடிக்கடி அங்கங்க கொண்டு சேர்ப்போம். அதுல ஒரு ஆச்சரியமான பாசுரம், கணைத்திலங்கத்தருமை கண்ணுக்கிறங்கி நினைத்து மலவழியே நின்னுபால் சோர நனைத்தில்லம் சேராக்கு நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீடனின் வாசல் கடைபத்தி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செத்த மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்திரவாய் இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்து ஏலோ ரம்பாவாய்ங்கிற பாசுரம் 12வது பாசுரம். இந்த பாசுரத்திலே ரொம்ப ஆச்சரியமான விஷயம், சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செத்த மனத்துக்கினியான் அப்படின்னு சொன்னான். மனத்துக்கு இனியவன் ஒருத்தர் நினைக்கிறதுனாலதான் நோன்பு நோக்கிறா. கண்ணனை தேடி கண்ணனிடத்துல போய் சேர வேணும், அவனை அடைய வேணுங்கிற ஆசைப்படுறா. நடுவுல மனத்துக்கு இனியான்னு ராமனை சொல்றா. கண்ணனை நாச்சியார் திருமொழியில சொல்ற போது கண்ணனைத்தான் அடையணும்னு ஆசைப்படுறா. ஆனா கண்ணனையும் கோளாறு சொல்றா. என்ன கோளாறுனா? கோளாறு இல்ல, பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான்னு சொல்றாங்க நாச்சியார் திருமொழியில. பெண்ணினுடைய வருத்தமே தெரியாது இந்த பிள்ளைக்கு. இந்த குழந்தையை இவன் போய் பார்க்கணும், பேசணும், கொள்ளணும்னு நினைக்கிறாள் இந்த குழந்தைகள்லாம். ஆனா அந்த பெண்களோட வருத்தமே கொஞ்சம் கூட இந்த பிள்ளைக்கு தெரியலன்னா, அப்படின்னா பெண்களுடைய மனது வந்து நாம நடக்க வேணுமோ இல்லையோ. எத்தனை பெரிய வழியில பெரியவனா இருக்கலாம், ஆனா பெண்களுடைய மனது வந்து நாம் நடக்கவில்லை என்று சொன்னால் பிரயோஜனம் இல்லாம போயிடுதோ இல்லையோ. அதுதான் சொல்றா. ஒரு இடத்துக்கு வரேன்னு சொல்லுவானா, அங்க போக மாட்டானா. ஒரு பிள்ளை பெண் பிள்ளை நான் வரேங்க ஒன்னு பேசுறேன் அப்படின்னு சொல்லுவானா, அங்க போக மாட்டான். கடைசியில் இன்னொரு பிள்ளை சொல்லுவான், நான் வரேன்னு சொல்லுவான், அதே நேரத்துல அங்கேயும் போக மாட்டான். இன்னொரு இடத்துல சொல்லுவான், அங்க வரேன்னு, அங்கேயும் போக மாட்டான். யாரையுமே விட்டு விட்டு யாரோ ஒரு பெண்ணிடத்திலே தானும் பேசி கொண்டிருப்பான்னு சொன்னா, ஒரு இடத்துல இருந்தா 5 வயசு 7 வயசு வரைக்கும் திருவாய்ப்பாடியில இருந்தா, அதுக்கப்புறம் அங்க எல்லாத்தையும் விட்டுட்டு மதுரா பட்டணத்துக்கு போனான். அங்கும் இல்லை, அங்கேருந்து விட்டுட்டு நேர உஜ்ஜயினுக்கு போயிட்டான் காலக்ஷேபம் பண்ணுவதற்காக, படிப்பதற்காக. அதுக்கப்புறம் துவாரைக்கு போயிட்டான். இப்படி ஒவ்வொரு இடத்திலையும் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆனந்தத்தை எல்லாம் கொடுத்து விட்டு இடம்பெயர்ந்து விடுவான் கண்ணன். அதனால பெண்ணனுடைய வருத்தம் அறியாத பெருமான்னு ஆண்டாளே சொல்றா நாச்சியார் திருவிழா.
ஆனா திருப்பாவையில நோன்பு நோக்கிற பொழுது மனத்துக்கு இனியானை பாட, மனத்துக்கு இனியவன் யாருன்னா ராமபிரான் தான். ராமபிரானத்தான் மனத்துக்கு இனியவன் அப்படின்னு சொல்றா. ஏன்னா ஒரே குடும்பத்திலே 3 பேர் ராமனிட்ட தோத்து போயிட்டான். ஒரே குடும்பத்துல 3 பேர். முதல்ல விபீஷணன், 2வது சூர்பனகை, 3வது ராவணன். 3 பேரும் ராவனிடத்திலே தோற்றார்கள். எதற்கு அப்படின்னா வலுவுக்கா. முதல்ல விபீஷணன் தோற்றான் ராமனுடைய சௌசீல்ய குணத்துக்கு தோற்றான். சௌசீல்யம்னா எல்லாரோடும் எளிமையாக பழகக்கூடிய ஒரு சுபாவம். பெரியவன் தாழ்ந்தவன் என்று பார்க்காமல் ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி மற்றவர் கிண்ணருள் சுரந்து என்று திருமங்கை ஆழ்வாருடைய பாஷல் திருவரங்கத்துக்காக. ஆஹா, யாரு ஒரு குகனோடே தோழமை கொண்டான், குரங்கு கூட்டத்தோட ஆறான்னு தோழமை வச்சுப்பாடா. ஆனா அத்தை பண்ணினது எம்பெருமான். குரங்குகளுடைய கூட்டத்தோட தானும் சகவாசம் பண்ணிக்கொண்டு லங்கைக்கே புறப்பட்டு போனான்னு பார்த்தா ஒரு குகனுடைய தோழமை. தான் ஒரு வேடுவச்சியினுடைய சபரியினுடைய அவ எடுத்து கொடுத்த பழங்கள், இந்த மரத்துல நன்னாருக்கு பழங்கள்னு சொல்லி எடுத்து கொடுத்ததை தானும் அமுது செய்தான். ஆகா, ஒவ்வொருத்தரோடும் தான் சகவாசம் பண்ணான். நான் பெரியவன் என்பதை காட்டிக்கொள்ளாமல் நான் எல்லோரோடும் கலந்து பரிமாறுகிறேன் அப்படிங்கிற சுபாவம் படைத்தவன். விபீஷணன் தோற்று போனான் ராமனுடைய சௌசீல்ய குணத்துக்காக. அவன் தோத்து போயிட்டான். சூர்பனக ராமனுடைய அழகுக்கு தோற்றான். எதுக்கு? ராமனுக்கு இருக்கக்கூடிய அழகோ சௌந்தர்யமோ அதை பார்த்தா ராமன்னு சொன்னா ரமயிதீதி ராமஹா, அவ்வளவு ரம்யமான திருமேனி இருக்கக்கூடியவன். அதனாலே அந்த அழகுக்கு தோற்றவள் சூர்பனகை. 3வது வீரத்துக்கு தோற்றான் ராவணன். ராவணனும் தோற்று போயிட்டான். அவன் கடைசியில ஒரு நாள் ஆயுதம் இல்லாம நிராயுதபாணியாக நிற்கிற பொழுது கூட ராமன் சொன்னா, இன்னைக்கு ஒரு இடத்துல ஆயுதம் இல்லை, போயிட்டு வா அப்படி சொல்லிட்டான். இன்னைக்கு போ, நாளைக்கு வான்னா. ராத்திரி பூரா வேணும் பண்ணா, திரும்ப சண்டைக்கு வந்தான். அப்புறம்தான் அவனை முடித்தானே தவிர ஆயுதம் இல்லாத ஒருவனை தாக்குவது இந்த எங்களுடைய இக்ஷா குலத்துக்கே அழகல்ல அப்படின்னு சொன்னவோம். ஆகா, 3 தோற்றார்கள். ஒருத்தர் சௌசீல்ய குணத்துக்கு, மற்றொருத்தர் அழகுக்கு, மற்றொருத்தர் வீரத்துக்கு. அப்படி இருக்கக்கூடிய மனத்துக்கு நீயான் அப்படின்னா சென்றங்கு தென்னிலங்கை செத்தாய் திரள் போத்தி சொன்னாலும் இங்கிருந்து தான் குடியிருக்கக்கூடிய குகைக்கே சென்று அங்கேயே அவர்களை முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் படைத்தவன், வீரம் படைத்தவன். ஆகா, அப்படி இருக்கக்கூடிய பெருமை படைத்தவன் ராமன். ஏன்னா ராமனை பத்தி சொல்ற போது ஒரே நேரத்திலே 16 கல்யாண குணங்கள் இருக்கக்கூடிய ஒரு குணவானை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டார் நாரத பகவான். அப்ப அவர்கிட்ட சொல்றா, ராமனுக்கு தான் எத்தனை கல்யாண குணங்கள் உண்டு அப்படின்னு 16 கல்யாண குணங்களை பட்டியல் போட்டு சொல்றா. அதுல தர்மஜ்யா அப்படின்னு ஒரு திருநாமம். தர்மஜ்யா, தர்ம சிந்தனை எப்போதும் ராமனுக்கு ஓடுமா மனதுக்குள்ளே. ராமனை அந்தப்புறத்துல இல்லைன்னு சொன்னா எங்க இருப்பான்? ராமன் அந்தப்புறத்துல இருக்கணும், சீதா பிராட்டியோட இருக்கணும். சரி, அங்க இல்லைன்னு சொன்னா எங்க இருப்பான் அப்படின்னா பகுஸ்ருதானாம் விருத்தானாம் பிராமணானாம் உபாசிதான்னு சொல்லி எங்கேயாவது காட்டுக்கு போவனா, ஆசிரமங்களுக்கு போவனா, அங்க பர்ணசாலை கட்டிட்டு ரிஷிகள்லாம் இருப்பாளா, அவ திருவடியில உட்கார்ந்து இருப்பானா. எனக்கு நல்லது ஏதாவது சொல்லுங்களே, தர்ம சிந்தனை சொல்லுங்களே, இதை சொல்லுங்களே, அது பெருமாள் தர்மமே உடையவனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் மேலேந்து கீழே வந்து பிறந்தாலும் ஒரு ஆச்சாரியனிடத்துல அடிபணிந்து கேட்க வேணும் என்பதை இந்த லோகத்துக்கு உணர்த்தி காட்டினான் ராமன். தர்மஜா, தர்ம சிந்தனை. கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்யபீபியவான் தர்மஜ்யஸ்ய கிருதஜ்யஸ்ய சத்யவாக்கியோ திருடப்பிரதான்னு சொல்லும்படியா 16 கல்யாண குணங்கள் ஒரே நேரத்துல ஒருவனுக்கு இருக்கும் என்னால் அது ஸ்ரீராம. அது ஸ்ரீராமன்னு சொல்லக்கூடிய அந்த பெரிய உயர்ந்தவனாக இருக்கக்கூடியவன். இந்த பூமியே ராம ஜன்ம பூமின்னு கொண்டாடப்படுகிறது. இந்த பாரத தேசமே ராமனுக்கு ஆட்பட்டது. ராமன் அப்படி சொன்னான். மரியாதா புருஷோத்தம் ராம் அப்படின்னு சொல்ல முடியும். அத்தனை உயர்ந்த குணத்தை படைத்தவன், பராக்கிரமசாலியாக இருந்தவன். அயோத்தியாவுக்கு அந்த இடத்துக்கே என்னன்னா அபராஜிதாங்கிற திருநாமம் உண்டு. அதே போல ஸ்ரீவைகுண்டத்துக்கும் அபராஜிதாங்கிற திருநாமம் உண்டு. அப்பேற்பட்ட பெருமடைத்தவன் இக்ஷாகுலத்திலே அவதரித்தான். பகவான் ஸ்ரீமன் நாராயணனே பகவான் நாராயணோ தேவான்னு தேவர்கள்லாம் கொண்டாடுறா. இந்த ராவணனை முடித்த பிற்பாடு மேலேந்து பிரம்மா என்ன, ருத்ரன் என்ன, அதுக்கப்புறம் இந்திரன் என்ன, அக்னி வாயு எல்லாரும் மேல நிற்கிறான். என்னோட பகவான் நாராயணோ தேவா, நீதான் நாராயணன் மேலிருந்து கீழே ராமனாக திருவதாரம் பண்ணினாய் சொல்லி எல்லாரும் மங்களம் செய்துட்டு நீ மேல திரும்ப வா என்று அப்படி பிரார்த்தித்தார்கள் அந்த ராமனை. அந்த ராமனுடைய சந்நிதியிலே ஒரு 2 நிமிடம்
இந்த சுவாமி அவர் கூட்டு வந்து நமக்கு சேவை பண்ணி வைத்தார். அவருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு, அவருடைய தர்ம சிந்தனைக்கு பல்லாண்டு. அதுக்காக தான் அந்த தர்மஜாங்கிற அந்த குணமும் எப்படி வர்றதுன்னா, அவரவர்கள் குடும்பத்துல அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிந்தனை பகவான். இந்த தர்ம சிந்தனைங்கிறது மட்டும் சாமானியமா அவ்வளவு தூரம் வந்துடும் இல்லை. அந்த தர்ம சிந்தனை வரவேணும். அவர்கள் குடும்பத்துல அத்தனை பேருக்கும் அது வரவேணும். அதை இந்த சந்நிதிகள்ல பார்க்கிற போது அடியது என்ன வாயில வார்த்தை வரல. ஏன்னா இத்தனை தர்ம சிந்தனை இருக்கிறதுனாலதான் இவ்வளவு தூரம் நாடு செழிப்பாக உள்ளது. இந்த லோகமே நன்னா இருக்கணும்னா அது ஆரோ 2 பேர், ஆரோ ஒரு 10 பேர் இந்த தர்ம சிந்தனையோடு இருக்கிறதுனாலதான் இந்த உலகமே வாழ்ந்து போகிறது. சீவீட்டவ சம்பிரதாயத்துக்கு உயர்ந்ததுன்னு சொன்னா, அடியார்கள் வாழ, அரங்க நகர் வாழ, ஷடகோபன் தண்டமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ. நாம எல்லாரும் நித்தியபடியே கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ வேணும்னு பிரார்த்திக்கிறோம். ஒவ்வொருத்தரும் இந்த வாழி திருநாமத்தை சொல்ற போது கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ வேண்டும், எல்லாரும் வாழணும்னு நினைக்கிறது எவ்வளவு உயர்ந்த உள்ளம். அப்பேற்பட்ட சம்பிரதாயம் தான் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயம். அதுல இந்த ராமர் சந்நிதியிலே ராமன் என்ன, சீதா பிராட்டி என்ன, இலக்குவன் என்ன, பரதன் என்ன, சத்ருகன் என்ன, விஸ்வக்சேனர் என்ன, நம்மாழ்வார் என்ன, உடையவர் என்ன, இப்படின்னு அத்தனை பேரும் இங்க இருக்கக்கூடிய இந்த ஆஸ்தானத்திலிருந்து சில வார்த்தைகள் சொல்லக்கூடிய ஒரு பிராப்தத்தை பெற்றோம். சுவாமி திருவாளர் ஸ்ரீமான் கண்ணன் சுவாமி அவரும் இத்தனை தூரம் இதை சிரத்தையோடு அங்க இருக்கக்கூடிய அடியவர்களோடு சேர்ந்து இத்தனை தூரம் இந்த தர்ம சிந்தனையோட இந்த சந்நிதிகள் எல்லாம் ஏற்பாடு பண்ணி புனருத்தரணம் பண்ணுவதுங்கிறது உயர்ந்த விஷயம். புதிதாக கோயிலை கட்டுவதை காட்டிலும் இருக்கக்கூடிய சந்நிதிகளை எடுத்து நிர்மாணம் பண்றதுங்கிறது உயர்ந்த ஒரு திருவுள்ளம். அது ஜாயமான கடாட்சம்னு சொல்லுவார்கள். ஜாயமானம்னா கர்ப்பத்திலேயே பகவானுடைய கிருப்பை விழுந்தா தான் இந்த மாதிரி சிந்தனையே வரும், இல்லைன்னா சாமானியமா வராது. ஜாயமானங்கி புருஷம் எம் பசியது மதுசூதனா சாத்திகஷது விக்னேயா சவை மோக்ஷார்த்த சிந்தகான்னு. மோட்ச சிந்தனை எப்ப தெரியுமா வரும்? தன்னுடைய கர்ப்பத்துக்குள்ள ஒரு சிசுவானது உள்ள கிடக்கும் பொழுது மதுசூதனனுடைய கடாட்சம் பெற்றால்தான் மோட்ச சிந்தனையோடு அவன் உலகத்திலே வெளியே வருவான். வந்ததுக்கு அப்புறம் அத்தனை தூரம் தர்ம சிந்தனையோடு அவன் அதை செய்வான் அப்படிங்கிறது சாஸ்திரம். ஆஹா, அப்படி சுவாமியும் இந்த தர்ம சிந்தனையோடு இந்த சந்நிதிகள் எல்லாம் நிர்மாணம் பண்ண வேணும்னு உயர்ந்த திருவுள்ளம் கொண்டிருக்கார். அதுக்கு எல்லாரும் பக்தர்கள் அத்தனை பேரும் இங்க இருக்கக்கூடிய இந்த ஊர் மக்கள் என்ன, பக்கத்துல இருக்கக்கூடிய வாசிகள் என்ன, எல்லாருமா சேர்ந்து அவரோடு சேர்ந்து ஒத்துழைத்து இந்த கைங்கரியத்தில் ஈடுபட்டு சிரத்தையாக இந்த எம்பெருமானுடைய சந்நிதியை நன்னா புனருத்தரணம் பண்ணி நன்னா மேன்மேலும் வர்த்ததான் அபிவர்த்ததான் இருக்க வேண்டுமாக பிரார்த்தித்துக் கொண்டு இந்த மனத்துக்கு ஞானுடைய திருவடிகளை பாடிக்கொள்ளுகிறேன். கூடாரவல்லும் சீர் கோவிந்தா வந்தன்னை பாடிப்பறகுண்டு யாம்பர் செம்மானம் நாடுபுகழும் பரிசினால் நன்னாக சூடகமே தோல்வடையை தொடைய சிரிப்புவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமறிவோம் அடைவிடுப்போம் அதன் பின்னே பாரிசோரு மூட நெய்மீது முழங்க வடிவார கூடியிருந்து குளிர்ந்து ஏலூர் அம்பாவாய் கூடியிருந்து குளிர வேண்டும் என்று எல்லாருமா சேர்ந்து குளிர வேண்டும் அப்படின்னு தான் ஆண்டாளுடைய திருவாக்கும் கூட. அந்த ஆண்டாளுடைய திருவாக்குக்கு இணையாக இன்றைய தினம் நாம் இங்கெல்லாம் கூடி பகவானுடைய சந்நிதியிலே சேர்ந்திருக்கிறோம். இது எல்லாம் நன்னா நடக்கணும்னு ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர்களை பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். ஸ்ரீமதே ரமஜாமாத்ரு முனீந்திரா மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினி புரியாது நித்யஸ்ரீ நித்யமங்கலம்.